ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி 3 விதமான வரகு ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் வரகை தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது சுத்தமான வரகு தான், கல்லெல்லாம் எதுவும் இல்லாதது. கல்லெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா அரித்து ஊற வச்சுக்குங்க. அதே போல் பச்சரிசியை ஊற வச்சுக்கலாம். நம்மளுக்கு பச்சரிசி மாவும் இது கூட சேர்க்க வேண்டியது இருக்கிறதால பச்சரிசியையும் ஊற வச்சுக்கலாம். அது ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ இந்த இரண்டையுமே நிழலில் உலர வச்சுக்கலாம். ஒரு வெள்ளை துணியை விரித்து அதை நிழலில் உலர வச்சுக்குங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் இது உலர்ந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில், ஒட்டாத பக்குவத்தில் இருக்கும்போது நாம் அதை மிக்சி ஜாரில் சேர்த்து மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியையும் வரகையும் மாவாக அரைச்சி சலித்து எடுத்துக்கலாம். இப்போ வரகை நல்லா நைஸாக அரைச்சி சலித்து வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கலாம். அதை ஒரு கடாயில் சேர்த்து அது கூடயே ஒரு 1/4 கப் அளவு பச்சரிசி மாவையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் லட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த 2 மிக்சிங் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மாவு நல்லா வறுபடணும். அதனால் அந்த பச்சை வாசனை போய் நல்லா வறுபட்ட வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா மாவு வறுபட்டுருச்சு. இதை ஒரு தட்டத்துக்கு மாற்றிக்கலாம். லட்டு ரெசிபிக்கு ஒரு 3/4 கப் அளவு வெல்லத்தை ஒரு குண்டால் அளந்து போட்டுக்கலாம். அது கூட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுப்பட வேண்டியதில்லை, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வறுத்து வச்சுருக்கிற மாவு கூட ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். கூடவே கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம். வெள்ளைப்பாகு சூடாக இருக்குது, அதனால் பார்த்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்குங்க. இப்போ வரகு லட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வரகில் புட்டு செய்வதற்காக 1 கப் அளவுக்கு வரகு மாவை எடுத்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கூடவே வெதுவெதுப்பான நீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். புட்டுக்கான பக்குவம் இதுதான். இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சிக்கலாம். புட்டு வேக வைக்கிறதுக்காக நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் நெய் தடவிக்கலாம். அதில் பாதி அளவு புட்டு மாவை நிரப்பிக்கலாம். பாதி அளவு மாவை நிரப்பினதுக்கப்புறம் துருவிய தேங்காயை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். மறுபடியும் மீதி டம்ளரை மாவால் நிரப்பி ஒரு இட்லி பானையில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் வெந்ததுக்கப்புறம் புட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது தட்டை வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 3/4 கப் அளவு வரகு மாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அந்த ஈரப்பதம் மட்டும் போனால் போதும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, ஓம சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, வெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பை முன்னாடியே 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க மிளகு கூட பொடிச்சு போட்டுக்கலாம். இப்போ இதையெல்லாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சு இந்த மாவை உருண்டையாக பிடிச்சு ஒரு தட்டத்தில் எண்ணெய் தடவி தட்டையாக தட்டி நாம் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இடையில கூட தட்டி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ தட்டை வடை ரெடி ஆயிடுச்சு. வரகுல இன்றைக்கி 3 ரெசிபி செஞ்சுருக்குறோம். புட்டு மாவு, வரகு லட்டு, வரகு தட்டை. இந்த 3 ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.